Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now Shravanee ma'am. So யாரெல்லாம் இப்போ கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க just put a hi in the chat section. So எல்லாருமே வந்து chat sectionல வந்து ஒரு hi மறக்காம வந்து போட்டுருங்க. Okay? So எல்லாருக்குமே வந்து என்னுடைய audio and video வந்து visible இருக்கா? Is my audio and video visible for everybody? Okay? So இன்னைக்கு யாரெல்லாம் வந்து வந்திருக்கீங்க? Yes. Can you put your name in the chat section? உங்களுடைய name வந்து chat sectionல போட முடியுமா? Yes. So be regular to the class. So வந்து நமக்கு வந்து முக்கியமா coming to the subjects of maths and science, the basics which we learn in 9th standard is very important in building a very core foundation. Okay? So நீங்க மேல வந்து நீங்க வந்து கண்டிப்பா 10th 11th 12th வந்து படிக்க போறீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா you are going to start your NEET JEE preparation also இன்னும் ஒரு வருஷத்துல உங்களுடைய NEET JEE preparationம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so that is very important. ஓகே, so திவ்யா கோபி வந்தாச்சு, ரெண்டு பேர் தானா? ஸ்வீட்டி ஹாய். ஓகே, so எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா please do share the link with your friends also and ask them to join the live. Okay, so வந்து கண்டிப்பா வந்து topper routine வேணும். Definitely I'll post a video on it. So I just want to tell you only one thing. அது வந்து என்னது அப்படினா 9th standard ரொம்ப முக்கியம். ஏனா அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு பில்டிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஓகே, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்மாஷ் த சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் இப்போ லைவ்ல இருக்கல எல்லாருமே உங்களுடைய அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணியாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர், செம. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஆஃப்லைன் சென்டர்ஸ், வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இத்தனை பிளேசஸ்ல வந்து வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா there are courses. உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னா நீட் அண்ட் ஜேஇக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து இருக்கும். அண்ட் வென் யூ கம் டு 11th ஸ்டாண்டர்ட், ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீட் அண்ட் ஜேஇக்கான கோர்சஸ் வந்து இருக்கும். அண்ட் டு யூ நோ யாழினியன் சார் இஸ் கம்மிங் டு மீட் யூ ஆல். ஸோ நீங்களாம் எந்தெந்த ஊர் அதை கொஞ்சம் சாட்ல போட முடியுமா? நீங்களாம் எந்த ஊர் அப்படிங்கிறத கொஞ்சம் சாட்ல போட முடியுமா? எஸ். ஸோ அதோடைய ஷெடியூலை நான் உங்ககிட்ட வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யாழ் சார் இஸ் கம்மிங் டு மீட் யூ. ஸோ நீங்கள் உங்களுடைய அண்ணா அக்காஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கும்பகோணம். ஓகே, வேற எந்தெந்த ஊர்லேருந்து இப்போ கிளாஸில் வந்திருக்கீங்க? எனிபடி ஃப்ரம் சென்னை? யாராவது சென்னையிலேருந்து இருக்கீங்களா? யாராச்சும் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கீங்களா? வெரி குட். ஸோ வந்து 5th ஜூலை அன்னைக்கு, அதாவது கமிங் சண்டே, you can meet யாழினியன் சார் and discuss about your career. ஓகே, சாயந்தரம் 5 மணிக்கு எங்கப்பா? வேதாந்து லேர்னிங் சென்டர், கோயம்புத்தூர், RS புரம்ல இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே he is going to சென்னை. ஸோ சென்னையில பெரம்பூர் அண்ட் தாம்பரம். ஸோ யாருக்கெல்லாம் பெரம்பூர் கிட்டயோ பெரம்பூர் போகலாம், யாருக்கெல்லாம் தாம்பரம் கிட்டயோ நீங்க தாம்பரம் போகலாம். ஸோ யாரெல்லாம் முக்கியமா நான் வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களாம் ஐ கிவ் யூ அ லிங்க். ஓகே, ஸோ புக் அ விசிட். ஓகே, ஃபில் யுவர் ஃபார்ம் டு புக் அ விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. சரியா? ஜஸ்ட் அ மினிட். அது இந்த சேனல்ல போஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன், இன்னொரு சேனல்ல வந்து போஸ்ட் ஆகிருக்கு. அதோடைய லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ சாட்ல தரேன். சரியா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்போதான் நீங்க அந்த ஈவெண்ட்டுக்கு கரெக்டா வந்து சேர முடியும். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து நான் அதை வந்து இப்போ தரேன். ஐ கிவ் யூ. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ யூ கேன் ஃபில் தட் ஃபார்ம் அண்ட் தென் ஜாயின் த ஆஃப்லைன் மீட்டப். ஓகே, ஸோ ஒருத்தர் சென்னையிலேருந்து இருக்கீங்க போல. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே யூ கேன் மீட் ஹிம் இன் சென்னை. ஓகே, ஸோ சென்னையில் நீங்கள் போயிட்டு வந்து எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த சென்டர்ஸில் நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார்ம் அனுப்பியிருக்கேன்ப்பா.
அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா people who are in Chennai and Coimbatore, people who are interested in joining the meeting, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா fill பண்ணிடலாம். ஓகே, done. ஓகே, சூப்பர். சரியா, டன் பா. ஸோ நம்ம வந்து இப்போ we will start the session. ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ செஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீட் யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வேதாந்துடைய டாப் ரிசல்ட் இந்த வருஷத்தோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் 101. ஓகே, வருண் பிரகாஷ், விஸ்வா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுலேருந்து சூப்பர் டூப்பர் மார்க் எடுத்திருக்காங்க. தே ஆர் கோயிங் டு பிகம் கிரேட் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ இதான்ப்பா கதை. நம்ம வந்து நேராக இப்போ வந்து சோஷியல்குள்ள போயிடலாம். ஸோ ஃபிலிப்ஸ்லேருந்து நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். கிளியர்? ஓகே. Dash is genetically closest to animals. So sorry, humans. Humans கூட எதுடைய ஜீன் வந்து ரொம்ப வந்து க்ளோஸா இருக்கும், ஒரே மாதிரி வந்து இருக்கும். ஹியூமன்ஸ் கூட யாருடைய ஜீன் வந்து ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கும்? வெரி குட். கொரில்லா, சிம்பான்சி, ஒராங்குட்டான், கிரேட் ஏப். யாரா இருக்கும் அப்படின்னா சிம்பான்சி. ஓகே, ஸோ சிம்பான்சியுடைய ஜீன்ஸ் வந்து ஹியூமன் ஜீன்ஸோட ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்து போகுது, ரொம்ப ஒத்து போகுது. ஓகே, சூப்பர். The period called dash marks the beginning of agriculture and animal domestication. Okay, the period called dash marks the beginning of agriculture and animal domestication. அதாவது agriculture which means what? இந்த விவசாயம் இருக்கு இல்லையா, and animal domestication. இப்போ அனிமல்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஜாலியா தனியா சுத்திட்டு தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்நடையெல்லாம் நம்ம வந்து கொண்டு வர ஆரம்பிச்சோம். ஓகே, ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், நாய், பூனை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டொமஸ்டிக்கா வந்து வளர்க்க வந்து ஆரம்பிச்சோம். அது வந்து எந்த பீரியட்ல? பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் இல்ல மெகாலித்திக்? எந்த பீரியட்பா? நியோலித்திக். வெரி குட். ஸோ நியோலித்திக் பீரியட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் இல்லனா அனிமல் கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், இதை வந்து ஹியூமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பர். தென் டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ். டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ். நம்மளுடைய மாடர்ன் மேன் அப்படிங்கிறது வந்து நம்ம தான். சரியா, நம்மளுடைய அதாவது டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு மூதாதையர் வந்து யாரு? ஆன்செஸ்டர் அப்படின்னா மூதாதையர் வந்து யாரு? மாடர்ன் மேன் உடைய டைரக்ட் ஆன்செஸ்டர் வந்து யாருப்பா? ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ், நியாண்டர்தல் மேன். வெரி குட். ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் மேன் உடைய டைரக்ட் ஆன்செஸ்டர். அடுத்துடா, dash refers to the area covering Egypt, Israel, Palestine, Iraq. Okay, எஜிப்ட், இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈராக், இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இந்த எல்லா ஏரியாஸையுமே நம்ம வந்து என்னன்னு what do we call that? வெரி குட். fertile crescent அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, so great rift valley, fertile crescent, solo river, neander valley, so we call them as fertile crescent அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered the dash tools at Pallavaram near Chennai. Okay, the dash tools near Pallavaram at Chennai. Okay, yes, Sir Robert Bruce Foote. Okay, a geologist from England ல இருந்து வந்த இந்த ஜியாலஜிஸ்ட் வந்து இந்த காலத்துடைய டூல்ஸை வந்து கண்டுபிடிச்சாரு. மைக்ரோலித்திக், பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பாலியோலித்திக். வெரி குட். ஓகே, ஸோ பாலியோலித்திக் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்துடா,
The period before the introduction of writing is called prehistory. இப்போ இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துட்டே வரலாம். The period before the introduction of writing is called as prehistory. அதாவது எழுத்து வடிவம் எல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க, they call it as prehistory அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். Is that correct? Yes. So option 1 வந்து correct. அடுத்து பாருங்களேன், the prehistoric people developed a language, made beautiful paint and artifact. ஏண்டா இப்போதான் நம்ம சொன்னோம் இந்த ரைட்டிங் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு பீரியட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as the prehistory அப்படின்னு. பட் இந்த prehistory people தான் வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. ஓகே, பெயிண்டிங்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, which is not right. ஓகே, the prehistoric societies are treated as literate அப்படின்னா படித்தவர்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஏண்டா அப்பதான் சொல்லிட்டாங்களே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ப்ரீஹிஸ்டரி பீரியட்ல எழுத்து வடிவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எழுத்து வடிவமே கிடையாது அப்படிங்கிறப்போ how can we call that as literate அப்படின்னா வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் நம்ம லிட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், படிச்சவங்க தான் லிட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் 3 வந்து தவறு. The prehistoric period is called ancient. ஸோ இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆதி காலம், பழங்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1ம் 4ம் மட்டும்தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் 1ம் 4ம் மட்டும்தான் கரெக்ட். ஸோ C is the right answer. The Neolithic people used polished stone axes called 𝐻𝐿s. சரியா தவறா? நியோலித்திக் பீரியட் வந்து நியோலித்திக் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்கள் எல்லாம் வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்ததை வச்சு செதுக்கி அதை பாலிஷ் வச்சு அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கோடாரி மாதிரி ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்தினாங்க. அதற்கு பெயர் தான் வந்து 𝐻𝐿s அப்படின்னு வந்து சொல்றாங்க. Is that right or wrong? Correct. Okay. Evidence of Neolithic village is found at Payamballi in Chennai district. Okay. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பயம்பள்ளியில வந்து இதுக்கான எவிடன்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. Is that correct? No. The cultural period that succeeded the Neolithic period called as the Bronze Age. Definitely இல்ல. The period that witnessed the domestication of animals and cultivation of crops தான் Mesolithic அப்படின்றாங்க. நம்ம தான் பார்த்தோமே cultivation of crops இதெல்லாம் வந்து என்னதுப்பா, நியோலித்திக் இல்லையா? ஸோ அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், அனிமல் டொமஸ்டிகேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த பீரியட்? நியோலித்திக். ஆனா இங்க என்னன்னு தப்பா கொடுத்துருக்காங்க, மீசோலித்திக் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட், மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறு. அடுத்ததா, many of the Mesolithic sites are found nearby rivers and tanks. Assertion and reason based question. Many of the Mesolithic site வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவருக்கும் டேங்குக்கும் பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்றாங்க, which is not true. Irrigation management developed during Mesolithic கிடையாது, Neolithic தான் இல்லையா? So assertionும் தப்பு, reasonும் தப்பு மேம். Both assertion and reason are wrong. Okay. Okay. இப்போ நம்ம நேரா fill in the blanks போலாமா? Yes. Can we all go to the fill in the blanks? Yes. So hand axes and cleavers are the important tool types of the dash culture. Hand axe அதாவது கை கோடாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? So அதுவும் and are the important tool types of dash culture. எந்த கல்ச்சருடைய ஒரு important feature? Lower Paleolithic. Okay. So என்னப்பா answer? It is lower Paleolithic. Lower Paleolithic. Okay. The methods and techniques involved in the production of stone tools are called dash technology.
the methods and technique involved in the production of stone tools are called dash. Displayல why ma'am 10th social போட்டிருக்கேனா எங்கடா 9th social தான்டா இருக்கு thumbnail-ஆ ஓஹோ ஓகே நான் மாத்திடுறேன் thumbnail-ல தப்பா இருக்கா சரி ஓகே I will change it அப்படியே எல்லாரும் லைனிலே காத்திருக்கவும் நான் இப்போ உடனேவே அதை வந்து மாற்ற சொல்லிடுறேன் ஓகே கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம மாத்திக்கலாம் சரியா ஆஃப்டர் த கிளாஸ் we can change it ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப்டர் த கிளாஸ் we can change it ஓகே ஸோ 10th பசங்க இங்கே வந்து அப்போ பார்த்துட்டு போயிருப்பாங்க have you all smashed the like button have you all smashed the like button yes if not do smash the like button okay clear ஓகே சூப்பர் ஸோ நம்ம வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா டன் ஸோ லோவர் பாலியோலித்திக் கல்ச்சரில் தான் இந்த ஆயுதங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ரைட் ஓகே the methods and techniques involved in the production of stone tools are called dash technology okay என்னப்பா the methods and techniques involved in the production of stone tools are called dash technology இந்த stones வச்சு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே எந்த டெக்னாலஜி பேசிஸ்ல நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் லித்திக் டெக்னாலஜி என்னது லித்திக் டெக்னாலஜி ஓகே the dash is known as the middle stone age as it is placed between the paleolithic and neolithic so paleolithicum neolithicum ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறத வந்து நம்ம என்ன பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எஸ் வெல்கம் நிக்கிலன் ஹாய் காவ்யா ஹாய் ஓகே வெரி குட் வெல்கம் வெல்கம் ஓகே ராஜ் ஷீலா ஹாய் வாங்க வாங்க மீசோலித்திக் பீரியட் வெரி குட் ஸோ எந்த பீரியட் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் பாலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பீரியட்னு சொல்லுவோம் இட் இஸ் மீசோலித்திக் பீரியட் ஸோ மீசோலித்திக் பீரியட் தான் நம்ம வந்து we call it as the middle stone age okay we call it as the middle stone age right okay so இங்க எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு question வந்து இருக்கு when is your first midterm exam and what is the portion for the first midterm exam socialக்கு first midterm examக்கு என்ன portions and when is your first midterm exam was it announced announce பண்ணிட்டாங்களா announce பண்ணிட்டாங்களா yes ma'am no ma'am you have to respond right when is your first midterm அப்படிங்கறத வந்து எனக்கு மறக்காம chatல வந்து சொல்லுங்க ஓகே so that உங்களுக்கு first midtermக்கான next week ஓகே சயின்ஸ்ல என்னப்பா சிலபஸ் சோஷியல்ல என்ன சிலபஸ் அப்படி வந்து சொல்லுங்க என்ன போர்ஷன் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் அப்படிங்கறத சொல்லுங்க the concept survival of the fittest contributed to the scientific understanding of human origin okay so இது வந்து கரெக்ட்டா இல்லையா survival of the fittest அப்படிங்கிறது வந்து என்ன கான்செப்ட் பா இப்போ நம்ம வந்து ஒரு நீட் அப்படின்னு வரப்போ இது இந்த ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் உயிரே வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹியூமன் ஆரிஜின்ல ஒரு முக்கிய ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஸோ இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் எஸ் கரெக்டா இல்லையா கரெக்ட் ரைட் so the concept survival of the fittest contributes to the scientific understanding of humans origin so human வந்து எப்படி எல்லாம் வந்து origin ஆனாங்க எப்படி அவங்க backbone வந்து நமக்கு எல்லாமே வந்து straight ஆச்சு and then they started doing the agriculture they started using weapons right so இப்போ வந்து weapons நம்ம யூஸே பண்ணல
அப்படி வச்சுக்கலாம். என்ன ஆயிருக்கும், அனிமல்ஸோ இல்லை வேற ஒரு ஸ்பீஷீஸோ நம்மளை அடிச்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ ஹியூமன்ஸ் இனம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அழிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நிறையா எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸாக வந்து நடந்திருக்கு, ரைட்? ஸோ அதில் வந்து இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுதா? எஸ், பிளே பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கரெக்ட். அது வந்து என்னது? கரெக்ட், சரியா? The book on the origin of species was published by Herbert Spencer. On the origin of species, on the origin of species அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கொண்டு வந்தாரு அப்படின்றாங்க. Was it true or not? தப்பு, wrong. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து wrong. ஏன் wrong அப்படின்னா on the origin of species அப்படிங்கிற வந்து origin of species அதான், ஓகே? the book on அப்படின்னு வந்து வரணும், சரியா? ஸோ இது வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா சார்ல்ஸ் டார்வின், ஓகே? ஸோ சார்ல்ஸ் டார்வின் தான் நமக்கு இந்த கான்செப்டுமே வந்து கொடுத்தார், ரைட்? ஸோ சார்ல்ஸ் டார்வின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து கொடுத்தாரு, ஓகே? நெக்ஸ்ட், Darwin's theory of biological evolution connects with the process of natural selection. So theory of natural selection அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் படி என்ன சொல்றாங்க? டார்வின் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன். டார்வின் வந்து இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை வச்சு ரிலேட் பண்ணி சொல்றாரு, கரெக்டா? எஸ், இட் இஸ் கரெக்ட். Geology is a study of lithic technology. lithic அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, the land mass, இந்த மணல், இந்த ராக், ஓகே? இந்த ராக்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ், ஓகே? ஸோ இதை பத்திலாம் படிக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா ஜியாலஜி, ஓகே? அப்படிங்கிறாங்க, கரெக்டா? லித்திக் டெக்னாலஜியா? நோ. ஸோ ஜியாலஜி வந்து இட் இஸ் வாட்? இட் இஸ் a study of earth, ஓகே? லித்திக் டெக்னாலஜி கிடையாது, ஓகே? திஸ் இஸ் ராங். அதுக்கு பதிலாக என்ன வரணும்? ஜியாலஜி அப்படிங்கிறது வந்து எர்த்தை பத்தின ஸ்டடிங்க, ஓகே? ஸோ ஜியாலஜியில வந்து இந்த எர்த் உடைய ஃபீச்சர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கு, ஸோ எர்த்தில் வந்து நமக்கு கோர், மேண்டல், க்ரஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் நம்ம எதை பற்றியும் படிப்போம், வாட் ஆர் ஆல் த மினரல்ஸ் அவைலபிள் அண்ட் வாட் ஆர் ஆல் த ராக் வந்து எப்படியெல்லாம் இருக்கு, இந்த செடிமெண்டேஷன்லாம் வந்து எப்படி வந்து நடக்குது, எப்படி வந்து ஒரு சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இதை பற்றியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம், ஓகே? டன். Among the great apes, orangutan is genetically the closest to humans. So yeah, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிலிப்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டா ராங்கா அப்படின்னு வந்து சொல்லலாமா? Among the great apes, orangutan தான் வந்து genetically closest அப்படின்னு வந்து சொல்றாங்க, right or wrong? It is wrong, right? இது வந்து wrong. அப்போ யாருப்பா வந்து genetically நம்ம கூட ரொம்ப ரொம்ப வந்து close? அப்போ who is genetically very close to us? Can you tell me? Who is genetically close to us? யாரு? chimpanzee. பார்த்தோம் இல்லையா நம்ம சூஸ்ல? ஃபர்ஸ்ட் சூஸே நம்ம இதானே படிச்சோம். சிம்பான்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி ஹியூமன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ஓகே? The ancestor to humans were called hominis and the origins have been traced to Africa, okay? So the second point வந்து பாத்தீங்க அப்படின்னா ancestor to humans வந்து என்னது அப்படின்னா hominis, okay? So அந்த hominis அப்படிங்கிற மக்கள் வந்து ஆப்பிரிக்கால வாழ்ந்ததுக்கான ஒரு தடயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. Is that right? Yes, it is correct. தப்பே கிடையாது, இது வந்து correct, okay? Flake cannot be used for tool making. So flake வந்து நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா டூல் மேக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, கரெக்டா? இட் இஸ் நாட் கரெக்ட், ஓகே? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அகெயின் ராங். இப்போ வாட் இஸ் திஸ் ஃபிளேக்? ஃபிளேக் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜ் ஸ்டோன்லேருந்து பிரேக் ஆகி இருக்கிறது தான், ஓகே? ஸோ ஃபிளேக் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இந்த ஃபிளேக் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் அ
chili flakesலாம் வந்து சொல்றோம் இல்லையா, and then we call it இந்த almonds flakes அப்படிலாம் சொல்லுவோம். இப்போ almond இருக்கு அப்படின்னா அந்த almond நம்ம சீவிட்டோம் அப்படின்னா it becomes that small pieces. அதே மாதிரி ஒரு பெரிய ராக் இருக்கு அப்படின்னா அந்த ராக்ல இருந்து ஒரு சின்ன பகுதி ஒடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம flake அப்படின்னு சொல்றோம். ஸோ flake அப்படிங்கிறது ஒரு small chip. ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பீஸ். சிப் அப்படின்னா என்னது, ஒரு குட்டி சிப் பீஸ். ஓகே, removed from large stone. removed from large stone. okay, so flake அப்படிங்கிறது வந்து ஒரு small chip removed from large stone தான் நம்ம வந்து flake அப்படின்னு வந்து சொல்லுவோம். okay, 𝐴𝒟𝐥𝐢𝐧𝐞 is the main block of stone from which small chips are flaked by using a hammer stone அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங் அப்படின்னா அகெயின் இட் இஸ் ராங். ஓகே, ஸோ என்ன ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்லேருந்து எடுக்கிறது தான், ஆக்சுவலின்னு கிடையாது. கோர் இஸ் த மெயின் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் பீசஸ் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இங்கே என்ன வரணும், நமக்கு ஆக்சுவலி எனக்கு பதிலாக தப்பு, கோர் தான் வரணும். ஸோ கோர்லேருந்து இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஸ்மால் பீசஸாக ஹேமர் வச்சு உடச்சி எடுக்கிறது தான் what do we call? We call it as the flake. சரியா? ஓகே, ஸோ அடுத்தது நம்ம match the following பார்க்க போகிறோம். paleo anthropology. ஸோ paleo anthropology அப்படிங்கிறது வந்து எதை பற்றின ஒரு ஸ்டடி? paleo anthropology அப்படிங்கிறது வந்து எதை பற்றின ஒரு ஸ்டடி? எஸ், the study of human ancestor. ஸோ ஹியூமன் ஆன்செஸ்டர் பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் paleo anthropology. ஓகே, ஹேண்ட் ஏக்ஸ் டூல்ஸ், நம்ம கை கோடாரி அதெல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஹேண்ட் ஏக்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ லைக் இந்த ஹேண்ட் ஏக்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து எந்த இதுலேருந்து வந்து மேக் பண்ணாங்க? எஸ், எதுலேருந்து வந்து மேக் பண்ணாங்க? ஆர்ச்சூலியன். ஓகே, ஆர்ச்சூலியன், ரைட். அடுத்து இமேஜ் ஆன் ஸ்டோன் அண்ட் போன். இமேஜஸ் ஆன் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ். இப்போ ஒரு போன்ல இமேஜ் வந்து நம்ம வந்து வரையிறது, இல்லைன்னா வந்து ஸ்டோன்ல வந்து இமேஜ் வந்து வரையிறது. ஸோ வாட் இஸ் இமேஜஸ் ஆன் ஸ்டோன் அண்ட் போன்? 9th மேக்ஸ் கண்டிப்பா ஆல்ரெடி 9th மேக்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் எதுவுமே வரலையா அந்த வாரம்? எஸ், வரலையா? ஓகே, சரி. அது வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா வீனஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸால செய்யப்படக்கூடிய இமேஜஸ் இல்லைன்னா போன்ஸை வச்சு செய்யப்படக்கூடிய குட்டி குட்டி பொம்மைகள் இமேஜ் அதெல்லாம் வந்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வாங்க. ஸோ அதுக்கு என்ன வரும்? வீனஸ். ஓகே, 3 வீனஸ் பிளான்ட் கிடையாது, வீனஸ். ரெட் சாண்ட் டியூன்ஸ். ரெட் சாண்ட் டியூன்ஸ், இந்த சாண்ட் டியூன்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as terrace. okay, we call it as terrace. stone artifacts of small size. okay, சின்ன சின்ன கற்களை வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஆர்ட் பீசஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கற்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆர்ட் பீசஸை வந்து நம்ம என்னன்னு வந்து சொல்லுவோம்? மீதி என்ன இருக்கு? ஒன்று தான் வந்திருக்கு, மைக்ரோலித்திஸ். ஓகே, மைக்ரோ அப்படின்னாலே வந்து பேர்ல நமக்கு வந்து தெரிய வருது இல்லையா, ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோலித்திஸ் தான் வந்து நமக்கு கரெக்டா வந்து வரும். சரியா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாருக்குமே வந்து கிளியர், ரைட்? நோ டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் இன் மேட்ச் த ஃபாலோயிங்? நோ. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகே, டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்டாகுலேஷன். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம். ஓகே, டன். இப்போ வந்து டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். ஓகே, கான்ஷியஸ் அண்ட் ஹியூமன்ஸை வந்து ரொம்பவே வந்து கான்ஷியஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து இருக்கும். எஸ் ஆர் நோ? நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். மனசாட்சி குத்துது அப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஷியஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து how the age of speculation made human become conscious and knowledgeable. humans வந்து இந்த மாதிரி கான்ஷியஸ் ஆகும் நாலேஜ் ஆகும் ஆனது வந்து எப்படி அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். we know it, right? we live in this body அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம கான்ஷியஸா வந்து தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ அது வந்து எப்படி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and universe. So பாத்தீங்க அப்படின்னா humans are the only species on earth. So earthல humans ninth thumbnail தான் வந்து 12th 10th அப்படின்னு வந்து இருக்கு. This is for 9th standard. Okay, this is for 9th standardக்கு தான் இது. ஓகே, யாருமே லைக் பட்டனை ஸ்மாஷே பண்ணல. வாட் இஸ் திஸ்? போல்ல வந்து 40 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 18 பேர் தான் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 20னே வச்சுக்கோ. அப்ப 20 பேர் வந்து பொய் சொல்லிட்டாங்க. 1 minute தோ வரேன்.
எஸ். ஸோ ஓகே, வந்தாச்சு. ஓகேவா, வாங்கப்பா. ஸோ ஹவு ஹியூமன்ஸ் வந்து கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிளாக ஆனாங்க. So humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and universe. So நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து இல்லை மற்றவங்க வேறு யாருக்காவது வந்து இந்த வேர்ல்டை பற்றியோ இல்லை யூனிவர்ஸை பற்றியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயமா வந்து இருக்கட்டும். தட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் விச் ஹோமோ சாப்பியன்ஸ் ஹேவ். Humans became knowledgeable and conscious in the course of evolution. ஸோ இந்த பரிணாமம் நடக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து இந்த கான்ஷியஸாக ஆனாங்க. ஓகே, they become curious and began to think and ask questions about nature, organisms and the world around them. So humans வந்து ரொம்ப வந்து curious-ஆ வந்து இருந்தாங்க. What do you mean by curious? இந்த சின்ன குழந்தைங்கலாம் வந்து இருக்கும் இல்லையா, எங்கேயாச்சும் வெளில கூட்டு போனோம் அப்படின்னா அப்படியே அங்கே இங்கேன்னு கண்ணு வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டே இருக்கும். அது என்ன இது என்ன, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த வேர்ல்டை வந்து பார்க்கும். இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, காக்கா ஏன் கருப்பா இருக்கு, அது ஏன் பறக்க முடியுது, என்னால ஏன் பறக்க முடியல, சூரியன் ஏன் வந்து சுடுது, இப்படி சொல்லி they'll be asking a lot of questions, right? So இதுதான் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கியூரியஸாக வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே திங்க் அண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் அபவுட் நேச்சர். ஸோ இப்போ நேச்சரை பற்றி, இயற்கையை பற்றி இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புல் பூச்சி, அமீபா, பாராமீஷியம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் பற்றி இருக்கட்டும், இல்லைனா நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றின ஒரு கேள்வி அதிகமாக எழுப்புறது வந்து யாரு அப்படின்னா தி ஹோமோ சாப்பியன்ஸ். அட் ஃபர்ஸ்ட் தே வர்ஷிப்டு நேச்சர் ஆஸ் gods. ஸோ இனிஷியலா நம்ம வந்து இந்த கடவுள் வழிபாடு வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா நேச்சர் தான், இயற்கையை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கடவுளா வந்து வழிபட்டோம். ஓகே, லேட்டர் ஆன் தே டெவலப்ட் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், some of which is not scientific. ஓகே, ஸோ லேட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தானாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக இல்லை. ஸோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து ஒரு சில இதுக்கு வந்து அவங்க பார்க்கல. Thus the age of speculation made humans conscious and knowledgeable. So இப்படி தான் ஒவ்வொரு ஹியூமன்ஸும் வந்து கான்ஷியஸாகவும் நாலேஜபிளா வந்து மாறினாங்க. ஓகே, டன். Write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. What do you mean by pastoralism அப்படின்னா வந்து என்னது? இப்போ கால்நடையெல்லாம் நம்ம வந்து வளர்க்குறோம் இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வளர்க்குறோம், ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம். ஸோ வந்து இப்போ அக்ரிகல்ச்சரோட ஒரு பார்ட்டா வந்து இந்த கால்நடை அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சது, ரைட்? ஸோ அது வந்து எப்படி, ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பீப்புள் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ பீப்புள் வந்து இந்த விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க, ரைட்? டொமஸ்டிகேட்டட் கேட்டில். ஸோ மாடெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஷீப். ஓகே, ஷீப், ஆடுகளா இருக்கட்டும் மாடுகளா இருக்கட்டும், ஓகே, அதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் சம் ஆஃப் த குரூப்ஸ் வேர் ஸ்டில் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகே, ஆனா அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பயும் வந்து ஹண்டிங் பண்றது, இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ காட்டுக்குள்ள போய் தேடி எந்தெந்த மரத்துல என்னென்ன பழங்கள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பறிச்சுட்டு வந்து கேதர் பண்ணி கொடுக்கறது தான் கேதரிங். இல்லைனா வந்து வேட்டையாடுறது, அதை தான் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சு அப்படின்னா மில்லட், ரைஸ், ஓகே, நெல், அரிசி, ஓகே, இதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விளைவிக்க ஆரம்பிச்சாங்க. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு. இரிகேஷன் அப்படின்னா என்னது, நீர் பாசுதல், பயிர்களுக்கு தண்ணீர் பாசுதல், அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டெவலப் ஆச்சு. இந்த டெல்டாயிக் ரீஜியன் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் is seen in the megalithic sites like Adichannallur in Thoothukudi district and Porundal near Palani. ஓகே, இப்போ இந்த டெல்டா ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுப்பா, அந்த லைக் கடலை ஒட்டி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டெல்டா ரீஜியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் சீன் இன் த மெகாலித்திக் சைட்ஸ். இந்த ரைஸ் எல்லாம் மக்கள் சாப்பிட்டதாகவும் இந்த ரைஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணதுக்கான ஒரு அடையாளங்களை வந்து நம்மளால எங்க பார்க்க முடியுது, நம்மளால அடிச்சநல்லூர்ல பார்க்க முடியுது. இந்த அடிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் பொருந்தால் நியர் பழனி, பழனிக்கு நியர்ல இருக்கக்கூடிய பொருந்தால் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா லிஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் burial டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த burial டைப்ஸ், மெகாலித்திக் burial டைப்ஸ் அப்படின்னா இறந்து போனவர்களை வந்து இந்த burial பண்றத ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து கேட்குறாங்க. The Iron Age is also known as Megalithic. Okay, so இந்த Iron Age தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா Megalithic burial age அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? People created burials with large stones for the dead people. ஒரு பெரிய பெரிய கற்களான ஒரு burial stones வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து கிரியேட் பண்றாங்க இறந்தவர்களுக்காக. Within these burials, the skeleton or few bones of the dead person were placed along with the grave goods including iron objects, carnelian beads and bronze object. Okay, so ஒரு சில iron objects ஆ இருக்கட்டும், bronze அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? Yes, bronze அப்படின்னா என்னப்பா? அதுவும் வந்து ஒரு மெட்டல் இல்லையா? அப்புறம் இந்த கார்னேலியன் பீட்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வந்து ஒரு மணிகள் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த டெட் பர்சனோட எலும்பு ஃபியூ போன்ஸ் கூடவே இரும்பு ஆப்ஜெக்ட் அவங்க யூஸ் பண்ண அந்த குட்டி குட்டி மணிகள், ஓகே, கார்னேலியன் பீட்ஸ் அண்ட் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட், ஓகே, அதையும் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? Some of the burials do not have human bones and they have only the grave goods. ஒரு சில burialsல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் உடைய போன்ஸ் வந்து இருக்காது, அதுக்கு பதிலா இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்கும். They may called memorial burials. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, இந்த மெமோரியல் burials அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஓகே, examine the tool making technical skills of lower Paleolithic people. Okay, the human ancestors of flaked large stone blocks and designed various tools including hand axes. Human உடைய ancestors, நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா flaked large stone blocks, நான் தான் சொன்னேன்ல, கோர்லேருந்து ஒரு பெரிய பெரிய கற்களை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உடைச்சி எடுத்துடுறாங்க. கோர்லேருந்து பெரிய பெரிய கற்களை வந்து உடைச்சி எடுத்து அதுலேருந்து they are designing various tools. ஓகே, அதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, வேரியஸ் டூல்ஸ் வந்து டிசைன் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஹேண்ட் எக்ஸ். இப்போ கையால வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடாரி, அதை கூட நம்ம எதுலேருந்து எடுக்கிறாங்க, இந்த பெரிய பெரிய ஃபிளேக்ஸ்லேருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. they made various tools such as hand axe பண்றாங்க and cleavers to meet their subsistence needs. ஓகே, ஸோ அவங்களுடைய தேவைக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை வந்து இருக்கும், போயிட்டு வேட்டையாடுறதுக்கான ஒரு தேவை வந்து இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கான ஒரு டூல்ஸ் தேவைப்படுறது வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து நமக்கு வேற என்னென்னப்பா அவங்களுக்கு டூல்ஸாக வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, the hand axe tools are also known as Archaeology. இப்போ இந்த கை கோடாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து what are they calling it as? Archaeology அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? Bifaces are tools that have to flake on both sides. இப்போ ரெண்டு சைடுலையுமே வந்து பை ஃபேஸஸ் அப்படின்னா இரண்டு முகங்கள் இல்லையா? ஸோ ரெண்டு சைட்லையுமே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயுதம் வந்து இருக்கும். இப்போ கத்தினா அதில் ஒரு சைடு கட் பண்ணாது, ஒரு சைடு தானே கட் பண்ணும். அப்படி இல்லாமல் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் நம்ம பை ஃபேஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ரெண்டு பக்கமும் வந்து பயன்படுத்திக்கலாம். This tool making tradition continued till once, tens, 100,000, 10,000, 2,50,000 yearsலேருந்து 60,000 years ago in India. இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரியா? ஓகே,
ஸோ வந்து இன்னைக்கு யாரெல்லாம் கிளாஸ் வந்தீங்க, எப்படி போச்சு அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மேம் எங்களுக்கு அவ்வளோவா புரியல மேம், எனக்கு என்னமோ இந்த சாப்டர் நம்ம லைன் பை லைன் படிக்கலாம் அப்படி தோணுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா எனக்கு அதையுமே சாட்ல சொல்லுங்க. சரியா? யாருக்கெல்லாம் லைன் பை லைன் இந்த சாப்டர் நடத்தினா பெட்டரா இருக்குமோ லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். அண்ட் வென் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அப்படிங்கிறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, ஸோ பாய், தேங்க்யூ, டாடா.